இல்ல இதில் நேரடியா நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது. என்னென்ன விதத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம், மக்கள் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நாங்க எதிர்த்து குரல் எழுப்பலாம், மக்கள் தான் அதுக்கு தக்க நடவடிக்கையாக 2026 அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கருத்து. நாம மத்திய அரசு அடக்குமுறைய கொண்டு வந்துட்டா உடனே பாருங்க எங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொதுமக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன மிஞ்சி போனா 2 மாசம் இருக்கு. அதுக்கு பொதுமக்கள் நல்ல பாதுகாப்பான சட்டம் ஒழுங்கோடு ஒரு ஆட்சி நடக்க இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கிற்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்பது எனது கருத்து. இல்ல இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாலையில நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நேற்று உதயநிதி ஒரு கல்யாணத்துல போய் பெருசா பேசுறாரு. அங்கே போய் 2 பேர் அவருக்கு கொடி கட்டும் போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இங்க ஒரு பேனர் விழுந்ததுக்கு நாம் காரணமா இல்லமா இருந்தா கூட எதிர்கட்சிகளை குறை சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இன்று 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தனியா நடக்க முடியல, வயதானவர்கள் நடக்க முடியல, வயது பெண்கள் நடக்க முடியல, பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்ல, கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். சாதிய வேற்றுமை இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதன் மேல நடந்து இருக்கின்ற ஹாஸ்டல்ஸ்ல புழுக்கள் நெளிகிறது சாப்பாடுல. நேற்று போய் பாருங்க, எந்த ஹாஸ்டல்லையும் எந்த வசதியும் இல்ல. நான் தெலுங்கானால கேசிஆர் அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டும் எப்ப நினைச்சேன்னா குழந்தைகளின் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும்போது தான் நினைச்சேன். அதே மாதிரி ஒரு வன்மையான நிலை, கொடுமையான நிலை இன்றைக்கு இருக்கு. உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அதுக்கு? ஆக எந்த துறை? நான் ஒன்னு சொல்றேங்க, ஸ்டாலினோட கூட்டத்துக்கு அவங்க அமைச்சரே வரமாட்டேன்றாரு, அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. இந்த கூட்டத்துல வந்தா நம்ம லாய்க்கு இல்ல, நமக்கு ஒண்ணு வேலை ஆகாது அப்படின்னு ஸ்டாலினோட அரசாங்க விழாவை அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. ஸ்டாலின் கோபப்படுறாரு. ஆக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திருமாவளவன் வெளியே போறேன்றாரு. கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு நம்பிக்கை போய்விட்டது. பிசில் அடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க அமைச்சருக்கே நம்பிக்கை போய்விட்டது. இவர் முதலமைச்சரா எவ்வளவு வருஷம் இருக்க போறாரு? நாம ஏன் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளணும்னு வேற கூட்டத்துல காந்தி கலந்துருக்கிறாரு. ஆக உங்க மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விடுச்சு, உங்க கட்சி உட்பட என்பதான் உண்மை. யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், அவங்களை அழைக்கல, இவங்களை அழைக்கல. நான் யாரையும் சொல்லல. யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடியாரை போய் பார்க்கலாம். எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க, அங்கே வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம். அந்த சாமியை பார்க்கலாம், இல்லன்னா இந்த சாமியை பார்க்கலாம், பழனிசாமியை பார்க்கலாம், இல்ல துரைசாமியை பார்க்கலாம். சாமி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொன்னு இது சேகர் பாபு சொல்றாரு, முருகன் முதலமைச்சர் பக்கத்துல தான் இருப்பாராம். எப்படி? பிரதமர் வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றம் போக வேண்டாம், 6 படை வீடுக்கும் போகட்டும்னு உங்க முதலமைச்சரை போக சொல்லுங்க. உங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுல தானே இருக்காரு, 6 படை வீடுக்கு போக சொல்லுங்க. ஏன் இந்து கோயில்களை புறக்கணிக்கிறார் அவர்? அதனால சாமியை புறக்கணிப்பவர்கள், சாமி வேண்டான்னு சொல்லிக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிட்டு இங்கே உள்ள சாமியை வந்து பார்க்கட்டும்ன்றது எனது கருத்து. என் கட்சிக்கு நாங்கள் அடிப்பணியும் தொண்டர்கள். கட்சி எங்க சொல்லுதோ அங்க நாங்க போட்டி போடுவோம். அதனால நானா சொல்றது இல்ல, கட்சி எங்க போட்டி போட சொல்றதோ அங்க போட்டி போடுவோம்.